சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சிம்மராசி சித்திரை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம், தமிழ் வருடம் பராபவ வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி மேஷ ராசியில உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம், அதாவது உங்க ராசிநாதன் மேஷத்துல உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த சித்திரை மாதம். சித்திரை மாதம் 7ஆம் நாள் அட்சய திருதியை. அட்சய திருதி அப்படிங்கிறது அன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு பெருகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தங்கம் வாங்குறது, அது மறுபடியும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் அப்படின்னு, மறுபடியும் பெருகக்கூடிய அமைப்பு. தங்கம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு தொழில் தொடங்குறதோ, எந்த ஒரு புதுசாக கணக்கு தொடங்குறதோ, இந்த மாதிரி எதை செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் அட்சய திருதி. ஏன் அப்படின்னா, அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் ஆத்மகாரகன், உயிர்காரகன், அதுவே போல சந்திரன் உடல்காரகன், மனோகாரகன். இப்போ இந்த சூரியனும் சந்திரனும் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். மேஷத்துல சூரியன் உச்சமாகவும் ரிஷபத்துல சந்திரன் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் அட்சய திருதி. அதனால அதோட 3ஆம் பிறை அப்ப பாத்தீங்கன்னா மிக அற்புதமான காலம். அதாவது எதை தொட்டாலும் அது பல மடங்கு வளரும், பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற காலம். ஆக அன்றைய தினம்ங்கிறது உங்களுக்கு புது முயற்சிகள் செய்வதற்கு மிக அற்புதமான நாள் அட்சய திருதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் 17ஆம் நாள் நரசிம்மர் ஜெயந்தி. அதாவது நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு. நரசிம்மர் வழிபாடு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஏன் அப்படின்னா அங்கங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பாதிப்பு, அந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் தடுக்கிறக்கூடிய சக்தி நரசிம்மர் வழிபாட்டுக்கு உண்டு. அதாவது நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு தீய சக்திகள், பேய் பிசாசு, பில்லி சூனை யாவல், இந்த மாதிரியான எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் அவர்களை பாதிக்காது. அதனால நரசிம்மர் வழிபாடுங்கிறது மிகவும் அவசியமான வழிபாடு, எதிரி தொல்லை நீங்கிறதுக்கும். அப்ப அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு, நரசிம்மர் ஜெயந்தி அன்று. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 18ஆம் நாள் சித்ரா பௌர்ணமி. அனைத்து கோயில்களிலும் விசேஷங்கள் இருக்கும். எல்லா கோயில்களிலும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். சித்திரகுப்த பூஜை, அதாவது யமனுடைய கணக்காளர், நம்மளுடைய விதி கணக்கெல்லாம், பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எழுதுற சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்யக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாசம் 22ஆம் தேதிக்கு மேல அக்னி நட்சத்திரம் இருக்கிறதுனால வீடு நிலம் சம்பந்தமான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அதாவது வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, கும்பாபிஷேகம் பண்றது, இந்த மாதிரியான வீடு நிலத்தை சுத்தம் பண்றது, தோட்டம் தருவ அமைக்கிறது, இந்த மாதிரி வீடு நிலம் சம்பந்தமா எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அக்னி நட்சத்திர காலத்துல, சித்திரை 22க்கு அப்புறம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாசத்துல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சூரியன் உச்சமாக சஞ்சரிக்கிறார். கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேங்கிறார். என்னதான் அஷ்டமி சனி நடந்தாலும், எவ்வளவு பெரிய அவயோக தேசம் நடந்தாலும், ராசிநாதன் உச்சமா இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு யோகமான காலம்தான். எல்லாத்தையும் தாங்கி ஜெயிச்சு வரக்கூடிய காலம்தான், தைரியம் பிறக்கக்கூடிய காலம்தான். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். ராசிநாதன் உச்சமடைகிறார், அதுவும் திரிகோண ஸ்தானம், பாக்கியஸ்தானம், குருஸ்தானத்துல. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமான தெய்வத்துடைய அருளால எல்லா காரியங்களும் சுப காரியங்களும் நடக்கக்கூடிய மாதம். தொலைதூர பயணம், வெளிநாட்டிற்கு விசா, தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது கல்விக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். தந்தையுடைய அனுகூலங்கள் கிடைக்கும். ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி இந்த மாதம் தெய்வ அனுகூலங்கள் அதிகமாக நிறைந்திருக்கும். எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், உற்சாகம் பிறக்கக்கூடிய மாதம். ஏன்னா ராசிநாதன் உச்சத்தில் அப்படிங்கிற போது உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபீட் பண்ணி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். ஏன்னா ராசிநாதன் உச்சமாக சஞ்சரிக்கிறார் மாதம் முழுவதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 11க்கும் அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்க ராசி 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. பொதுவா வாக்கு தனஸ்தான அதிபதி 8ல சஞ்சரிக்கிறார்னா கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் இருக்கும். அதாவது கொடுத்த இடத்துல திருப்பி கடன் வராது,
கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது, குடும்பத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்காருன்னா உங்களுக்கு மூத்த சகோதர வழி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த 2க்கும் 11 கூடியவர் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற 17ஆம் தேதி வரை மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது பெருமாளை புதன்கிழமை சென்று நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது தோஷங்கள் விலகும். இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதனோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறதுனால அமோகமான நன்மை ஏற்படும். அப்ப 17ஆம் தேதிக்கு அப்புறம் மாசத்துடைய பிற்பகுதி 17ஆம் தேதிக்கு அப்புறம் மிகவும் அற்புதமான காலம். பொருளாதார சம்பந்தமான நன்மை. அதாவது பாத்தீங்கன்னா 2, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ, 2 தனஸ்தானம், வருமானஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, ரேஸ் லாட்டரி, இந்த மாதிரியான குறுக்கு வழி பணவரவு, இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே நடக்கும் 17ஆம் தேதிக்கு அப்புறம். 11ஆம் அதிபதி அவர் தானே. 11ஆம் அதிபதி 9ல் இருந்தால் அதே பலன் தான். அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும், எதிர்பாராத நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும், அதுவும் பொருளாதார சம்பந்தமாக அப்படிங்கிறது தான் சொல்லுது. அப்போ 17ஆம் தேதிக்கு அப்புறம் அமோகமாக இருக்கிறது. அது வரைக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 6ஆம் தேதி வரை. அதன் பிறகு 10ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். 10ஆம் அதிபதி 10 ஆட்சியின் போது நன்மை. என்ன நன்மை? தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான புதிய ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான மற்றவர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, அரசியல் சம்பந்தமான வெற்றியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா 10ஆம் இடங்கிறது பதவிஸ்தானம். பதவிஸ்தானத்தில் சுக்கிரன் 10ஆம் அதிபதி ஆட்சியில் இருக்காருன்னா அரசியலில் வெற்றி, அரசியலில் மாபெரும் வெற்றி, அரசியல் சம்பந்தமான நன்மைகள், அரசு சம்பந்தமான வெற்றிகள், புகழ் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய மாதம். ஏன்னா 10ஆம் அதிபதி 10ல் ஆட்சி, மாமியார் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய மாதம். இந்த மாதிரியான அமோகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சுக்கிரன் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள், டாக்குமெண்ட், அதே மாதிரி கையெழுத்து ஆகக்கூடிய அமைப்பு, அதாவது தொழில் சம்பந்தமான புதிய அக்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. தொழில் தொடங்கக்கூடிய மாதம், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய மாதம். ஏன் அப்படின்னு வச்சுங்க, சிம்மராசி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி, குரு வேற பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் விட்டு வைகாசியில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துக்கு வரார். அப்போ இந்த சித்திரை மாதங்கிறது உங்களுக்கு மிக அற்புதமான மாதம். அதுலேயும் சித்திரையோடைய பிற்பகுதி 17ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ள காலகட்டங்களில் சரியாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சித்திரையை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் 4க்கும் 9ஆம் இடம், அதாவது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 28ஆம் தேதி வரை. பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி 8ல் செஞ்சிருக்கிறார்னா வாகனங்களில், பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நில இட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. வாகனங்களிலே ஒரு சில பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 8ல் இருக்கார், 4ஆம் அதிபதி 8ல் இருக்கார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிலம், இட சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி இல்லையா, அதில் சனி செவ்வாய் 2 பேருமே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செஞ்சரிப்போது பயணங்களில் கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்பிக்கையின் பேரில் அப்படின்னா இந்த சதுரங்க வேட்டையில் படத்தில் வர மாதிரி யாராவது ஏதாவது சொல்லி கேன்வாஸ் பண்ணி ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆட்டையை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். 8ல் சனி செவ்வாய் சேர்க்கை. கண்டிப்பாக வாகனம் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆக 8ல் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் நெய்விளக்கேற்றி அரளி பூசாற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை அடையலாம். ஆக மகாவிஷ்ணு வழிபாடு, முருகன் வழிபாடு இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தும், தோஷங்களை நீக்கும். அதோட முக்கியமாக இந்த மாதம் ராசிநாதம் உச்சமாக இருக்கிறதுனால தெய்வத்துடைய அருளாலும் உங்களுடைய முயற்சியாலும் பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.